ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றையிலிருந்து துன்முகி ஆண்டு தொடங்குது. அது மட்டும் கிடையாது, அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லோரையும் பார்க்க வந்ததுல உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமாக 3 கட்சிகளும் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை இங்க அமைச்சிருக்கோம். கருத்துல இருந்து விரட்டடிக்க நல்ல ஒரு வாய்ப்பை கேப்டன், நமது முதலமைச்சர் வேட்பாளராக நமது கேப்டன் அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்க போகிறோம். யார் இந்த தொகுதியில எந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த வேட்பாளராக அறிவிக்கட்டும், எல்லா மக்களும் ஒன்று திரண்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தொகுதியில வாங்கி தர வேண்டியது உங்க எல்லோருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. திமுகக்கு சாய்ஸ் அதிமுக. அதிமுகக்கு சரியா பண்ணலனாலும் திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த வாட்டி 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இருக்கிற மக்கள் இன்னைக்கு கொந்தளிச்சிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளுக்கும் நேரடியாக கேப்டனும் நாமும் கழகத்தினரும் சென்று நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த 2 கொள்ளைக்காரர்களையும் தமிழ்நாட்டை விட்டு அகற்றி புதிய ஆட்சி, புதிய சரித்திரத்தை உருவாக்க இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக படித்த படிக்காத மாணவர்கள், இளைஞர்கள், தாய்க்குளங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புதிய சரித்திரத்தை நாம உருவாக்கணும். அதே போல வெள்ளையர்களே வெளியேறு என்று போராடின காலம் சுதந்திரத்துக்காக. இப்போ இந்த கொள்ளையர்களே தமிழ்நாட்டை விட்டு அகலுங்கள் என்று தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான இந்த போர்ல அத்தனை மக்களும் ஒன்று திரண்டு திமுக அதிமுக கட்சிகளை தமிழகத்தை விட்டு அகற்றணும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா கேப்டன் மேல எத்தனை வதந்திகளை பரப்பினாங்க. இந்த கூட்டணிக்கு போவாரா, அங்க போவாரா, இது வாங்கினாரா, அது வாங்கினாரான்னு. ஆனா கேப்டனுடைய எண்ணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் எது நல்லது என்பதை சிந்திச்சு இன்னைக்கு தன் மேல வந்த அத்தனை வதந்திகளையும் தவிடு போடி ஆக்கி இருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியில ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஐயா ஜி கே வாசன் அவர்கள், இவங்க யார் மேலேயாவது இங்க லஞ்ச வழக்கு, ஊழல் வழக்கு, ஏதாவது ஒரு சின்ன தவறு யார் மேலேயாவது காமிக்க முடியுமா? லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க, நேர்மையானவர்கள், எளிமையானவர்கள், உண்மையானவர்கள், தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மாற்று அணி திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுக்க, ஒரு மாற்றத்தை உருவாக்க கேப்டன் தலைமையில ஒரு நல்ல அணி இங்க அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல்ல நமது கூட்டணிக்கு வெற்றி தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய தேசிய லீகுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்ணில் கிரீன் கொடி தெரியுது. அதனால இது அத்தனை பேருமே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சரித்திரத்தை படைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள். இன்னைக்கு நம்ம கூட்டணியில 2 ஓல்டு பார்ட்டிஸ், அதாவது வயசானவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க, ஓய்வுக்கு போட்டோம், போதும் அவங்க ஆட்சி செய்தது. இனி வரப்போகும் காலம் இளைஞர்களுடைய காலம், புதிய சரித்திரத்தை உருவாக்க போகும் காலம், புதிய வரலாறை நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து படைக்க போகிறோம். லஞ்ச ஊழலை அகற்றி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க இங்க கூடியிருக்க அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.